ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இது தாங்க நம்ம ஊர் பாதாம், அதாவது வாலாங்கொட்டை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அது தாங்க இது. பட் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும்போது எந்த ஒரு மரத்து மூட்டில் இந்த வாலாங்கொட்டை கிடந்தாலுமே எடுத்து வீட்டில் கொண்டு போட்டு அதை நீட்டாக உலர்த்தி சேர்ந்து உட்காந்துருந்து தள்ளி உனக்கு நிறைய எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சண்டை பிடிச்சி நாங்கள் சாப்பிடுவோம். அந்த ஞாபகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கமெண்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது மேலே இருக்கிற அந்த தோல் ரொம்பவே ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதை கூட நாம் நேச்சராகவே அப்படியே பறித்து நம்ம சாப்பிடலாம். அது கூட தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு தெரியலை அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் மொபைல் கையுமா இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல. பட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக விலையுள்ள ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுற பாதாமை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. இதையும் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபாரின்லேருந்து இறக்குமதி ஆகிற பாதாம் எங்கே போகுது அப்படின்னே தெரியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்பவே இருக்குது. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ for watching.